சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இன்னைக்கு 100வது நாள தாவேக அரசு நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து புதிய அரசு 100 நாளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட பார்வையில் இந்த 100 நாள் எப்படி இருக்கு? 100 நாளில் இதை சாதித்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 100 நாளிலே பெரிய இமயமலை அளவுக்கு சாதனை பண்ண முடியாதுதான். ஒரு குண்டு அளவுக்கு சாதனை பண்ணியிருக்கிறோம். இது நாங்கள் செய்த சாதனை என்று சொல்ல முடியாது. பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர காரியத்தில் எந்த காலத்தையும் இறங்கவில்லை. நாங்கள் இந்த மூன்று நாளில் அறிவித்த திட்டங்கள், நாங்கள் பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் சில பேருக்கு தான் கொடுத்தாரு. நான் யூனிவர்சிட்டி லேடிஸ் ஆட்சியில் வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் பெண்களுக்கெல்லாம் 2500 ரூபா கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்தேன். அதை நிறைவேற்றிட்டேன்னா சபாஷ் ஒரு பேச்சு பண்ணலாம். அதே மாதிரி 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாருங்க. அதை நேர்த்திதான் பரவாயில்லப்பா, ஒரு 100 ரூபா வேணாம். அவங்க இந்த தேர்தல் வாக்குறுதி பக்கமே போல. எங்களுக்கும் மற்றவங்களும் நாங்கள் குறை சொல்லணும்னாலும் நாங்கள் சொன்னதாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு விசித்திரம். ஏடிஎம்ல அந்த தாவேக்கால ஆச்சரியம். நாங்கள் வேறு தான் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன். இமிடியேட்டா உதயநிதி பேசுறதுக்கு நைட்டா வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் 12 மணிக்கு மேலதான் அவரை கைது பண்ணு சொல்லி கூட நீதிமன்ற உத்தரவை மதிக்காத உடனடியா நீங்களும் போயிருந்தீங்க. அங்க உடனடியா கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜகன்றதுனால இவ்வளவு பேசி அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு மத்திய அரசுக்காக பயப்படுதா இல்ல தயக்கம் காட்டுதா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. உதயநிதி மேல பாய்ந்த நடவடிக்கை ஏன் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சா பேசிட்டு வரும்போது அவர் மேல பாய மாட்டேங்குது? தாவேகா பயப்படுதா? பத்திரிகைக்காரர்களுடைய இந்த குமரலை நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அர்ப்பணம் செய்கிறேன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.